இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழக அரசு சார்பா உங்களுக்கு இலவச தையல் மிஷின் திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இலவச தையல் மிஷினுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் என்னென்ன தகுதிகள் இருக்கணும், யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 2024, 2025 இந்த வருஷம் கிட்டத்தட்ட 3766 பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் 2025, 2026 ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு திட்டத்தின் கீழ் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எந்த டிபார்ட்மெண்ட்க்கு கீழே கொடுக்குறாங்க அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை டிபார்ட்மெண்ட்க்கு கீழே தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் 2025, 2026 ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு திட்டத்தின் கீழ் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஒரு திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவை சேர்ந்த பெண்கள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளி ஆண்கள் அல்லது பெண்கள், சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு இவ்வகையினருக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தையல் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக தையல் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது தையல் பயிற்சி நீங்கள் பெற்று அதற்கான சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ஆண்டு வருமானம் ரூபாய் 1,20,000க்கு உள்ளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நியரஸ்ட் இ சேவை மையம் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்க உங்கள் அருகில் இருக்க இ சேவை மையத்துக்கு போயிட்டு இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அல்லது உங்களுக்கே அப்ளை பண்ண தெரியும் அப்படின்னா நீங்களே ஆன்லைன் வழியாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் தையல் பயிற்சி முடிச்சு அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதற்கான சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. உங்களோட வருமான சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இருப்பிட சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஜாதி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோவும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து நீங்கள் ஆதரவற்றோராக இருக்கீங்க, இல்லை விதவையாக இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா கணவரால் கைவிடப்பட்டவராக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான டாக்குமெண்ட்டும் கொண்டு போக வேண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆர் அப்படி இல்லை உங்களுக்கே ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியும் அப்படின்னா நீங்களே கூட ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குங்க. இந்த வருஷம் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க.